ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்திங்கன்னு சொல்லி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். கரிநீசன் விரும்பியபடியே பெண் படைத்து கொடுத்ததால் ஈசர் மீது நம்பிக்கை ஏற்பட்டவனாய், இறைவா, இனி நான் கேட்கும் வரங்களையெல்லாம் எனக்கு தந்துருள வேண்டும் என்று சிவபெருமானை வணங்கி நின்றான் கலிநீசன். ஈசரும் நீ விரும்பிய வரங்களை கேட்பாயாக என்றார். உடனே கலிநீசன் மகிழ்ச்சி அடைந்தவனாக, இறைவா, திருமாலின் அரசாட்சிக்கு உரிய கிரீடத்தையும் அவரது சக்கராயுதத்தையும் தர வேண்டும். அரணாகிய தங்களுடைய வெந்நீரும், அதாவது வெந்நீர் என்பது திருநீர், அப்படி தங்களுடைய வெந்நீரையும் அந்தணரின் பிறப்பு ரகசியத்தையும் தர வேண்டும். மேலும் இப்பிரபஞ்சத்தையே இயக்கும் சக்தியின் வலக்கூறும் சிவன், பிரம்மா, விஷ்ணு, லட்சுமி, சக்தி, காலதேவன், சுப்பிரமணியர், விநாயகர் போன்ற அனைத்து தெய்வங்களின் மூல மந்திரத்தையும் எனக்கு தர வேண்டும். அதாவது மூல மந்திரம் என்பது என்னவென்றால், ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மூல மந்திரம் என்று ஒன்று உண்டு. அந்த மந்திரத்தை அதற்கு உரிய முறையில் உச்சாடனம் செய்தால் நாம் விரும்பிய தெய்வத்தை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நமது விருப்பப்படி ஆட்டுவிக்க முடியும். அதனால்தான் கலிநீசன் தெய்வங்களின் மூல மந்திரங்களை கேட்கின்றான். மேலும் கூடுவிட்டு கூடுபாயும் உபாயத்தையும், நாட்டை பாழாக்கி கொள்ளை நோய்களை உருவாக்கவும், நான் விரும்புகின்ற நேரத்தில் உலக மக்களை உறக்கத்தில் ஆழ்த்தி அவர்களின் வீடுகளில் இருக்கும் செல்வங்களை கொள்ளையடிப்பதற்கு அயதி மோகினி கருவு தர வேண்டும். பிறருடைய சொல்வன்மையை இல்லாமல் அளிக்கும் மோகினி ரகசியமும், குடும்பத்தில் கோள் மூட்டி பிரிவினையை ஏற்படுத்தி குடியலைக்கும் மாரணமும், வஞ்சகம், வாது, சூது, கொலை, களவு, ஆணவம், பொறாமை போன்ற கொடிய குணங்களை வளர்த்து மக்களை அழிக்கும் வல்லமை, தெய்வங்களையும் தேவதைகளையும் தன் கட்டுக்குள் வைத்து தன் விருப்பம் போல் ஏவல் செய்ய தூண்டும் சக்தியையும் தர வேண்டும். மேலும் தண்ணீரின் மேல் நடத்தல், அக்னியின் மேல் நடத்தல், ஆகாயத்தில் பறந்து செல்லுதல், பூமிக்குள் மறைந்திருக்கும் வளங்களை கண்டறிதல் போன்ற சித்திகளையும், சாஸ்திர விதிமுறைகளும் பூசை விதிமுறைகளும், நோய் நொம்பலங்கள் வந்தால் தீர்ப்பதற்கு மருந்து வைத்திய முறைகளும், விஞ்ஞான மெஞ்ஞான அறிவும், கொடிய மிருகங்களையும் தனது கட்டுக்குள் வைத்து வேலை கொள்ளும் தந்திரமும், கொடிய வாதையும் எனக்கு விட்டு தர வேண்டும். மேலும் நான் செய்யும் மந்திர தந்திரங்களுக்கு ஏவலாக இருப்பதற்கு மொட்டை குரலிகளையும் தர வேண்டும். மேலும் மந்திரஜாலம், இந்திரஜாலம், மாய்மால தந்திரம் உட்பட அட்டகர்மம் 8 அடக்கி வரம் தர வேண்டும். மேலும் பலவிதமான செல்வங்களும் தந்து இந்த பெண்ணோடு சேர்ந்து விளையாடி சந்ததிகள் கிளைகள் வாழ்வுடனே பெருமையாய் இந்த உலகத்தை ஆட்சி புரிந்து என்னுடைய புத்தியும் கருத்தும் என் நேரமும் பெண் பேரிலேயே இருப்பதற்கு எனக்கு வரம் தாருங்கள் சுவாமி என்று ஈஸ்வரை பணிந்து நின்றான் கலிநீசன். கலிநீசன் கேட்டபடியே எல்லா வரங்களையும் கொடுத்தருள எண்ணினார் ஈசர். ஆனால் எவ்வாறு கொடுப்பது என்று சிந்தித்தவராய் தன் அருகே இருக்கும் அன்னை உமையவளை அழைத்து, தேவி, இந்நீசன் விபரீதமாய் கேட்டதற்கு நாம் இந்த வரங்களை எப்படி கொடுப்பது, அதற்கு வழியை கூறு என்று கேட்டார். அப்போது அன்னை சக்தி உமை கூறுவாள், சாத்திரமும் வித்தைகளும் இவன் தந்திரமாய் கேட்டதினால் சூத்திர சித்தன் ஒருவனை உருவாக்கி அவன் மூலமாக இந்நீசன் கேட்ட வரங்களை கொடுங்கள் என்று கூறினாள். மகிழ்ச்சியடைந்த ஈசர் தன்னுடைய உள்ளத்திலிருந்தே ஒருவரை உருவாக்கினார். அதாவது ஈசருடைய அகத்திலிருந்து தோன்றி வந்தவர் ஆதலினால் அகத்தீசர் என்ற பெயரோடு
சகலவிதமான சித்து வித்தைகளையும் உள்ளடக்கியவராய் எல்லோரும் காணும்படியாக தோன்றி வந்து நின்றார். அகத்திய முனிவரை கண்டு மகிழ்ச்சியடைந்த ஈசர், இதோ நிற்கும் கலிநீசனுக்கு இவன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுங்கள் என்று அகத்திய முனிவரிடம் கூறினார். உடனே அகத்தியர் ஆதி மறை முதல் மைப்போடும் வித்தை, மாய்மால அட்சரம், கரு மோடிகள், குளிகைகள், வைத்திய வாகனங்கள், மரணம்பரா வித்தைகள் வரை கலிநீசனுக்கு அருளி கொடுத்தார் அகத்தியர். இவ்வாறு கலிநீசன் தான் பெற்ற வரங்களுடன் பூவுலகம் செல்வதற்கு ஆயத்தமானான். அப்பொழுது அகத்திய மாமுனிவர் கூறுவார், இந்நீசன் உலகத்திலிருந்து அரசாளும் காலங்களில் எந்த ஒரு தர்ம நீதியையும் பின்பற்ற மாட்டானே, பாவ எண்ணங்களையே தவிர புண்ணியத்தையோ நீதி நெறியையோ கொஞ்சம் கூட இவன் பின்பற்ற மாட்டான். மேலும் நாராயணரின் திருமுடியையும் சக்கராதத்தையும் கொண்டு போகின்றான் இந்த நீசன். இவை இரண்டும் அவனிடத்தில் இருக்கின்ற காலம் வரை இவனை யாராலும் வெல்லவோ அழிக்கவோ முடியாது என்று ஈஸ்வரிடம் கூறினார் அகத்தியர். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.